அனைவருக்கும் வணக்கம். 26/4/2026 முதல் 2/5/2026 வரை சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை கும்பராசிக்கு எத்தகைய பலன் அமையுது? கும்பராசி அன்பர்கள் நிறைய பாதைகள் தேடி அலையக்கூடியவர்கள். வழி கேட்ட ஏதோ பக்கத்துல இருக்குன்னு சொல்ல போயிட்டே இருக்கிறேன், ஆனா வழி கிடைக்க மாட்டேங்குது. போறோம் போயிட்டே இருக்குது, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போய் சேர்றது அப்படின்னு எப்படி நம்ம வழி தேடி போகும்போது ஒரு மனசோர்வு அடைகிறதோ அதே மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு முன்னேறலாம், நாளைக்கு முன்னேறலாம், நாளைக்கு சரியாயிடும், நாளன்னைக்கு சரியாயிடுங்கிற மன ஆறுதலோட வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு பெரிய சோர்வு நிலை உருவாகும். உங்க முயற்சி ஸ்தானத்துல சூரியன் சேர்ந்திருப்பது 7ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. விடாமுயற்சி தான் உங்களுக்கு தக்க பலனே அமையும், தக்க பதிலே கிடைக்கும். அதிலே இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி புத பகவான். 5ஆம் அதிபதி புத பகவான் உங்களுக்கு வழித்துணையாக இருந்து வேலை செய்து கொண்டே இருப்பார். அதனால் நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு உண்டாகும். 4ஆம் இடம் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொருளாதார மேன்மை அடையக்கூடிய தன்மை கொடுத்துக்கொண்டே இருப்பார். லட்சுமி கடன் கிடைக்கும். தொழில சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் தொழில சற்று கவனம் செலுத்த வேண்டும். இல்லைன்னா வேலைக்காரர்களால் நம்மளுக்கு ஒரு தொல்லை உருவாகும். ஏதேனும் ஒரு பழுதான வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கொடுத்துரும் உங்களுக்கு. அது யோகமா அவயோகம் ஆயிடும். ஆனா அதே மாதிரி நீங்க மிஷினரியில வேலை செய்யறோம், சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி வாகனம், ஒரு டன்னர் கம்பெனில வேலை செய்யறோம், இயந்திரம் மூலமா வேலை செய்யறோம், ஒரு மிஷின் மூலமா வேலை செய்யணும், கவனத்தோட செயல்படணும். கவனம் திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க சனியும் செவ்வாய். அதனால தடல் புடலாக வேலை செய்யாம நிதானித்து வேலை செய்வது சிறந்தது. உங்க மனவேகம் அதிகரிக்கும். உங்க ஏற்கனவே மனவேகம் ஜாஸ்தி. கும்பராசிக்கார நிறைவான ராசி சொல்லுவோம். இந்த கும்பராசி நிறைவான ராசின்னு சொன்னாலும் மனவேகம் அதிகரிக்கும் போது அதுவே உங்களுக்கு சற்று பயத்தை கொடுத்துரும். அதனால விபத்து இல்லாம பார்த்துக்கணும். 7 சனி காலம், பாத சனியாக அமர்ந்திருக்கிறார். ஆகவே நம்ம ஒதுங்கி போனாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். நீண்ட காலம் வேலை தேடிக்கொண்டே இருக்க அன்பர்களுக்கு குறைவான ஊதியத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அந்த வேலையை நீங்க முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. முதல்ல குறைவான ஊதியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, நம்ம எப்படி போய் சேர்றது? நம்ம 1000 ரூபாய் எதிர்பார்த்தா நம்ம 300 ரூபாய்க்கு வேலை கிடைக்குது, போகணும். நாளடைவில் அது சரியாயிடும். கிரகங்கள் மாற்றத்தால் அதுக்காண்டி 7 சனிங்கிறது 2.5 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா உட்கார முடியும். கிடைத்த வேலை பயன்படுத்தி கொண்டு நீங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு சுப பலன் கொடுக்கும். அதனால உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும். உங்க ராசியில அடங்கிய ராகு பகவான் உங்களுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் முரம்பாகவே செயல்பட வைத்து கொண்டே இருப்பார். வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கிடைச்சாலும் நம்மளுக்கு பின்னுக்கு தள்ளுதுங்கிறது ஒரு குறைபாடு உங்களுக்கு உருவாகிறது. இதுவே ஒரு காரணம். இரட்டிப்பு யோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரே யோசனை கொடுக்க மாட்டார். தள்ளாட வச்சிருவார், தடுமாற வச்சிருவார். அதுவும் சனி சேர்ந்திருப்பதால் தடுமாற்றத்தை சேர்த்து கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஜெயிக்க விடாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குறைபாடு உருவாகுது. இதுவே மூல காரணம். அதே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் சூரிய பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அதனால நண்பர்கள் மூலமா பெரிய உதவி ஆதாயம் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டாகும். அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால ஒரு நல்ல மதிப்பு. அரசாங்க ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க நீண்ட காலமாக அப்ளிகேஷன் போட்டிருந்தா இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அரசாங்கத்துடைய தொடர்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்று கூடியிருப்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை. வாகனம் ஓட்டி
வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஒரு டிரைவராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு உருவாகும். ஒரு பேர் புகழ் பட்டம் பதவி அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை அத்தனையும் கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் வந்து சேரும். பொருளாதார உயர்வுக்கு உண்டான மார்க்கெட்டை கிடைக்கும். இவ்வளவு நாள் நான் டிரைவராக தான் இருந்தேன், திடீர்னு இந்த போஸ்டிங்களை மாற்றிட்டாங்க. இப்போ நான் உட்காந்து வேலை செய்கிறேன். உட்காந்து வேலை செய்கிறது இல்லாமல் எனக்கு சம்பளமும் அதிகரிச்சிச்சு. அப்போ சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம். ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தோம், ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ உட்கார வைக்கிற அதெல்லாம் நம்மளுக்கு தான் பொருளாதார மேன்மை. அப்போ நீண்ட காலமான இருந்தக்கூடிய தடுமாற்றம் சரியாகும், குடும்பம் மேன்மை அடையும், கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம், திருமண பாக்கியம் கூடும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு புத்திர சந்தானத்தை கொடுப்பார், திருமண பாக்கியம் கொடுப்பார். அதனால வாழ்க்கையில பிரகாசம் அடைந்து 1 மாதம் இடைவெளி குரு பகவான் உங்க ராசியில 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம் நகர்ந்து விடுவார். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய கவலை உருவாகும். அதுக்குள்ள நீங்க திருமணத்துக்கு தயாராகிடணும். உங்க குல தெய்வத்தை முறையாக வேண்டி வரணும். குல தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை தரிசனம் செய்வதும் பெருமாளை சேர்த்து தரிசனம் செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். உங்க குலத்தை கட்டி காக்கும் குல தெய்வத்தை ஒரு முறை சென்று பூஜை செய்து வருங்க. அது மாதிரி பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு குல தெய்வத்துண்டான குறை நிவர்த்தி கிடைச்சிரும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாபதி பலம் பெறக்கூடிய தன்மை கொடுத்துரும். குரு பகவான் பரிபூர்ண கிருபகடாசம் கிடைக்கும். அதனால் மகான்கள் போய் தரிசனம் செய்யுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலையா, கும்பராசிக்காரர்கள் மகான்களை போய் தரிசனம் செய்யுங்க, ஞானிகளை போய் தரிசனம் செய்யுங்க. சித்த புருஷர்களுடைய ஜீவ சமாதி உள்ள இடத்துல எல்லாம் போய் தரிசனம் செய்யுங்க. அவதார புருஷர்களை தரிசனம் செய்யுங்க. அர்ச்சனை செய்யும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். பிள்ளைங்களால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதாயம் உருவாக்கக்கூடிய காலம். தாய் தகப்பனால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கொடுக்கும். என் பிள்ளைக்கு இதெல்லாம் நான் செய்யணும்னு உங்க தகப்பன் நினைப்பார். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும். எங்க அப்பா இவ்வளவு காலம் என்கிட்ட பேசவே இல்லை, ஆனா இப்ப வந்து பேச தயாராயிட்டார். அது ஒரு மகிழ்ச்சி தானே. அதனால விட்டு போன பிறகு தாய் தகப்பனை விட்டு போயிருந்தாலும் மீண்டும் பேசும்போது நீங்க மனம் இறங்கி அவர்கிட்ட போய் பேசணும். 9ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி 4ல் இருக்கிறார். அப்ப தாய் ஸ்தானம் சுக்கிரனே, தகப்பன் ஸ்தானம் சுக்கிரனே ஆயிடுறார். அது பலம் பெற்றிருக்கனால உங்க தகப்பனுக்கிட்ட ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து நீங்க மன கசப்போட இருந்து பேசாமல் இருந்தால் அந்த தாய் தகப்பன் பேசும்போது நீங்க அது 2 மடங்கு நீங்க பாசம் காட்டணும். அதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரகாசம் இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதுமானது உங்களுக்கு. ஆகவே ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கோம். நம்ம அத்தனை பேரும் தோல்வி அடைய பிறக்கவே இல்லை. அதனால தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.